வணக்கம். கலர் சிவா வரும் மற்றும் தற்காப்பு கலை பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜேந்திரன் ஒரு ஆசான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்மக்கலை யாருக்குமே அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். இந்தியன் 2 படத்துக்கு ஸ்ட்ரெண்ட் கொடுத்திருந்த அவங்கள மட்டும் நீ குறிப்பிட்டு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ராஜேந்திரன் ஆசான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் விளையாட்டு இங்கிலாந்து போகும்போது கன்னியாகுமரியில ஓலசூடிகளை பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓலசூடிகள் மட்டும்தான் அங்க பரப்பி இருக்கு, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு சொன்னது பெரிய தப்பு. ஏன்னா 1-2 ஆசான் இல்லை, இப்போ நான் பாக்குற மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னொரு ஆசானும் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. நானும் அதை பார்த்தேன். வர்மக்கலையில அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க. இதே மாதிரி ஒரு ஆசான் 2 ஆசான் இல்லை, இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நிறைய ஆசான்கள் இருக்காங்க. அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இதே போல நிறைய பேர் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது பார்க்க போறாங்க. பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கேள்வி உங்களுக்கு வரும். இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வரலாறு நீங்க தெரியாம கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி நீங்க பேசுனது தப்பு. அகத்தியருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அகத்தியருக்கு வர்மக்கலை எப்படி தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம நார்வேல இருந்து தக்கலை போகக்கூடிய பாதையில குமரங்கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க வேலிமலை அப்படின்ட்டு ஒரு மலை உண்டு. அந்த மலையில முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ண இடம். அங்கதான் அகத்தியருக்கு அவரு முருகன் வர்மக்கலையை சொல்லி கொடுத்தாரு. அகத்தியர் இதை படிச்சுக்கிட்டு முனிவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும்னா தட்சணாமூர்த்தி காவியம் 1000 நூல்ல இருக்கு. நீங்க அதை படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். கன்னியாகுமரி மாவட்டம்னா கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில் கொல்லம் வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தான். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வடக்கன் களரி தெக்கன் கலரின்னு பேசிருக்கீங்க. வடக்கன் கலரில ஆயுதத்தை எடுத்து பயிற்சி பண்ணக்கூடியது, தெக்கன் கலரினா கையால பண்ணக்கூடியது இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தெக் சைடு இருக்கிறதுனாலதான் அதை தமிழ்நாடு கூட சேர்ந்தது. தெக்கன் கலரினாக்கி தமிழ்நாட்டில் உள்ளதுதான். நீங்க இதை தெரிஞ்சு பேசுங்க. மேலும் வர்மக்கலை சார்ந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம கலர் சிவா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.